இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்றுதான், அதாவது இஅ்திதால், எல்லா விஷயங்களிலும் நடுநிலைமையை கையாளுதல் என்பது இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு அம்சம். அதாவது வசதியாக இருக்கிற நேரங்களில் ஒரு விதமாகவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் இன்னொரு விதமாகவும் இருப்பதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. அன் தஅபுதல்லாஹ ஃபி ஷித்தத்தி வர்ரஹா, நீங்கள் வசதியான செழுமையான சூழ்நிலையிலும் சோதனையான கஷ்டமான சூழ்நிலையிலும் இறைவனை வணங்க வேண்டும். இரண்டு நிலையிலும் என்ன செய்ய வேண்டும், வணங்க வேண்டும். அதே போல அமீன் நாசிம் இந்த மை அபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், அல்லாஹ்வை ஒரு ஓரத்திலே நின்று வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். ஒரு ஓரத்திலே நின்று வணங்குறேன்னு சொன்னால் நல்லது வந்தால் பயன்படுத்திக்கிறது, இல்லை என்று சொன்னால் தடுமாறுகிறது. இப்படியான மக்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செய்திகளில் உண்டு, எல்லா விஷயங்களிலும் நாங்கள் நிலை தவறி போகாமல் இருப்பதற்காக ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை கையாளுமாறு இஸ்லாம் சொல்கிறது. இந்த விஷயங்களை அதாவது அலசுவதற்கு முன்னால ஒரு இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்பொழுது ஓரளவு நடுநிலையான வாழ்க்கையோடு வாழ்றான் தெரியுமா, ஓரளவு அவனுக்கு இருக்கிற டைமில் மட்டும்தான். எல்லாமே ஓரளவு எது இருக்குதோ அந்த டைமில் மட்டும்தான் எல்லாத்துலேயும் அவன் நல்லதாக இருப்பான், நடுநிலையாக இருப்பான். எப்படி, இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் இல்லை, இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் கிடையாது. காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, உணவு எல்லாம் அவனுக்கு கிடச்சிடும். அதுபோல் அன்றைக்குள்ள செலவுகளில் மிச்சவன் எந்த விதமான சிரமமும் இல்லை. ஒரு வீடு இருக்குது, என்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை, சாதாரணமான வருமானம். இப்படி உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாமே ஒரு இயலுமான ஒரு நிலையில் என்ன செய்யும், இருக்கும். அல்லாஹு தாலா சோதிக்க நினச்சிட்டான்னு சொன்னால் இரண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று கூட்டி விட்டுருவான், கிடைக்கக்கூடிய வருமானங்கள், கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் அதிகரிக்க செஞ்சிருவான். அதிகரிக்க செஞ்சால் அவருடைய நிலை, அவர் உண்மையில ஈமான்ல எப்படி இருந்தார், என்ன மாதிரியான மனோநிலையில் இருந்தார், இவைகள்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும், அவருக்கே அல்லாஹு தாலா புரிய வைப்பான். குறைச்சிட்டான்னு வைங்களேன், அந்த படியிலிருந்து அல்லாஹு தாலா குறைத்தாலும் அவருடைய அந்த அதாவது உண்மையான இஹ்லாஸ் என்ன செஞ்சிடும், புரியும். இந்த மாதிரியான நிலையில் ஒரு சாதாரண வாழ்க்கை, வறுமையான வாழ்வு, வசதியான வாழ்வு, இது வசதி பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஆரோக்கியத்தில் கூட எடுக்கலாம். நம்ம சாதாரணமான வாழ்க்கை, நோயுடைய வாழ்க்கை, அதிக ஆரோக்கியம், அதிக தெம்போட வாழ்கிற வாழ்க்கை, இப்படி எல்லா விஷயத்திலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை, பதவியுடைய நிலை, பதவி இல்லாமல் மக்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் வாழக்கூடிய நிலை, இப்படி எல்லா நிலையிலும் மனிதனுடைய அதாவது மனோநிலையை இறைவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அது இயல்பு, நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஃபாமல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வனஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனுக்கு கொடுத்து சங்கைப்படுத்தி அவனுக்கு அருள் செய்தால் அவன் என்ன நினைக்கிறான்டா, என்னை அல்லாஹு தஆலா சங்கைப்படுத்திட்டான்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் வம்மா இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு ஃபயகூலு ரப்பி அஹானன். ரிஸ்கை அல்லாஹு தஆலா நெருக்கடிக்குள்ளாக்கிட்டா இறைவன் என்னை கேவலப்படுத்தின்னு நினைக்கிறான். அப்படி இல்லை, அல்லாஹு தாலா சொல்கிறான், அப்படி இல்லை. இரண்டுமே என்ன, சோதனை தான் என்பது அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறான். இப்போ மனிதனுடைய நிலையில் இது எல்லோருக்குள்ள மனோநிலை. நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். மனிதனுக்கான இந்த நிலைகள் என்ன செய்யுது, ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்குது. ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப மனிதன் என்ன செய்வான், மாறிக்கொண்டே இருப்பான். உதாரணம், இதனால தான் சொல்லுவார்கள், அதிக சந்தோஷத்திலே முடிவெடுக்கக்கூடாது, அதிக கஷ்டத்திலே முடிவெடுக்கக்கூடாது. ஆக சந்தோஷத்தில் ஒருத்த முடிவெடுத்தான்னு வைங்களேன், அவன் நல்ல தர்ம உணர்வு உள்ளவனாக இருந்தால் 1,75,00,000 கொடுத்துருவான். கொடுத்துட்டு அடுத்த நாள் அவன் படுற வேதனை இது, நேற்று இருந்த ஆர்வத்தில் கொடுத்துட்டேனே என்னது, இன்றைக்கு அவன் என்ன செய்வான், வேதனை பட்டுக்கிட்டு இருப்பான். இதை விட ஒரு 10 லட்சம் கொடுத்துறது நல்லது, அப்படியா இல்லையா? அதிக கஷ்டத்தில் இருப்பானே, அந்த டைமில் சில பேச்சுக்கள், சில முடிவுகள் எடுப்பான். அந்த முடிவுகள் ஒரு நாளும் அவனுக்கு செயல்படுத்த முடியாது. கொஞ்சம் வசதியை கொடுத்தாலும் அந்த முடிவு என்ன செஞ்சிடும், மாறிடும். இதனால தான் அந்த மாதிரியான வாக்குகளை என்னது இஸ்லாம் கவனமாக இருக்க சொல்லுது. இந்த மாதிரியான வாக்குகளில் நம்ம கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் சோதனைகள் என்ற நேரத்தில் ஒருவன் முடிவெடுப்பதும், சந்தோஷமான நேரத்தில் முடிவெடுப்பதும் எல்லாமே என்ன செய்யும், ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்காது. நடுநிலையான லைஃப் போயிட்டு இருக்க டைமில் முடிவெடுக்கிறது தான் பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கும். இப்போ நம்ம மனித வாழ்க்கை என்பது இப்படி பல அம்சங்களோடு சம்பந்தப்பட்டிருக்குது. உண்மையிலேயே சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகம் இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலை தான். சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகமே இல்லாமல் எந்த சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையை தான் ஒரு சிறந்த மனிதர்கள், தலைவர்கள், நல்ல வழிகாட்டிகள்,
உருவாகிறாங்க எந்த இடத்துல? பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய கஷ்டமான சோதனையான சூழ்நிலைகளை தாண்டி வார ஒரு மனிதன் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வான், அதாவது சாதனை படைக்கக்கூடிய இடத்துக்கு பெரும்பாலும் வரும். பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் அவர்களிடத்தில் சாதனைகள் குறைவாக இருக்கும். அதே நேரம் ஒரு வார்த்தை, ஒரு அறிஞருடைய வார்த்தை, கஷ்டமான சூழ்நிலைகள் நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழலை உருவாக்குகிறது. கஷ்டமான சூழ்நிலை நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. அப்படின்னா என்ன? கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கிற நேரத்தில் அந்த கஷ்டம் என்ன செய்யும்டா, அந்த கஷ்டத்தில் வாழ்கிறவன் என்ன செய்வான்டா, சிறந்த ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சிருவான், வசதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவான். அதுக்கு பிறகு வர வசதியான சூழ்நிலை ஆடம்பரமான சோம்பேறிகளை என்ன செய்கிறது, உருவாக்கும். அந்த ஆடம்பரமான சோம்பேறித்தனமான நிலை கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யும், உருவாக்கும். இதுதான் வரலாறுடைய சுழற்சின்னு அவர் என்ன செய்கிறார், சொல்றார். உண்மையிலே நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் இங்குள்ள மக்களில் அதிகமானவர்கள் ஏதோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கரகாணன் சொல்லி தான் கடலை தாண்டி வந்திருப்போம். கரகாணன்றது தான் கடலுக்குள்ளே வாரது. கரகாணன் கடலை தாண்டி என்ன செய்திருப்போம், வந்திருப்போம். வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு நாம் பட்ட கஷ்டம், எல்லாருடைய பழமொழி என்ன, நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் யாரும் படக்கூடாது. அவனுக்கு கஷ்டத்தையே காட்டாமல் உருவாக்கினா நீங்கள் என்ன தான் சொல்லிட்டு உங்களோட வாப்பா என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா, நான் அதெல்லாம் சொல்லி எல்லாம் சரி வராது, அதெல்லாம் சொல்லி சரி வராது. நீங்கள் கண்டது அவன் என்ன செய்யலை, காணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அவன் கேட்டால் வாங்கி கொடுக்குறது, அவன் சொன்னால் வாங்கி கொடுக்குறது, அவன் என்ன இப்படியே நம்ம பழக்கிட்டதுனால அவன் வசதியானவனாக உருவாகிறான். வசதியான சூழ்நிலையில் உருவாகிறவன் அவன் என்ன செய்வான்டா, சோம்பேறித்தனமான ஒரு சமுதாயத்தை அவன் அப்படி இருக்க மாட்டான். அடுத்த ஜென்ரேஷன், அவன் உருவாக்குற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும். அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான், எந்த விஷயத்துலையும் கவனமிட்டு ஒரு பொடுபோக்காக இருக்கிற நேரத்தில் அடுத்தது என்ன செய்யும், லூஸ் ஆகினா கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும், உருவாகும். இது வரலாற்றிலையும் பார்க்கிறோம், பல நூற்றாண்டுகளுடைய மாற்றங்கள்லையும் இது என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா விஷயங்களும் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இந்த அதாவது இயல்பை சொல்றதாக இருந்தால் இது ஒரு என்னது, ஒரு மனப்பாங்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை தான் இது. இந்த சூழ்நிலையை இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அழகான முறையில் பல வழிகாட்டல்களை இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, இதில் தந்திருக்கிறது. இது இயல்பாக மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனால இஸ்லாம் பல விஷயங்களை இதில் தந்திருக்கிறது. அதில் பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்திலையும் சம்பந்தப்படுற ஒரு செய்தி தான் கதா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை. எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் கதா கதிர், இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான். ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சஹாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில் பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. கலா கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. கலா கதிரை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துறது என்று சொன்னால், நடக்க போற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கலா கதிரை என்ன செய்யல, பேசல. கலா கதிர் இருக்குது, நடக்க போற விஷயங்களும் கலா கதிரில் என்ன செஞ்சாச்சு, எழுதப்பட்டாச்சு, அதில் உள்ளதான் என்ன செய்யும், நடக்கும். ஆனால் இஸ்லாம் கலா கதிரை பற்றி பேச சொல்ற இடம் எது, நடந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு முஃமின் என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் எது, கலா கதிர் தான். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கலா கதிரில் தூக்கி போட்டு நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும், என்னதான் பிளான் பண்ணி இருந்தாலும், என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது, இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது, இது மாறி இருக்காது, இது கலா கதிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குர்ஆனே ஹதீஸ்லேயும் பல இடங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாதகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாகும். அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல, வந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான், நீங்கள் இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இது உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கிறதற்காக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ பிரதானமாக நான் இது கதா கதிர் பற்றி விரிவாக இங்கே பேசலை, நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். கதா கதிர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோதனைகள், நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முஃமின்
நடுநிலை தவறாமல் இருக்கு. நாம் சொன்ன இடம் எது? நடுநிலையாக வாழ்கிற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல. அது பெரும்பாலும் நடுநிலையை தான் பிரிப்பீங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் வார நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும், வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில் தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடம் எது? கலா கதிர். அதற்கான அடித்தளங்களில் உண்டு என்னென்னா கலா கதிர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடிய ஒன்று தான் எங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். குல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது, எங்களுக்கு நடக்காது அப்படி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கு, இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கிறது, இது நம்ம அலச வேண்டிய விஷயம். நீங்கள் இதை அதாவது ஒரு நோட்டை அவங்க மனதில் பதிஞ்சுக்கங்க. கலா கதிர் பற்றிய அறிவு எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? கலா கதிர் பற்றிய அறிவு, கலா கதிரை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா? கலா கதிர் என்ற அக்கீதாவை சரியாக புரிந்திருக்கிறோமா? அக்கீதாவுடைய பாடத்தில் நம்ம கடைசியாக ஈமானுடைய கடைசி சப்ஜெக்டாக எதை சொல்லுவோம்? வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. கதிருடைய ஹைரும் ஷர்ரும் கதிரில் இருந்து என்ன செய்யுது? அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சபடி தான் நடக்குதுன்றதுல எங்கள் நம்பிக்கை எவ்வளோ இருக்குது? கலா கதிரை பற்றி நம்ம என்னெல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம், கலா கதிரை நாம் எங்கெல்லாம் என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன் கலா கதருடைய விஷயங்களை மிக சிறந்த முறையில் என்ன செய்யுது? கையாளுது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன். உஹது யுத்தத்தில் 300 பேர் ஒதுங்கினாங்க, 300 பேர் இடையில ஒதுங்கினாங்க. உஹது யுத்தத்தில் தோல்வி. உஹது யுத்தத்தில் நபி தோழர்களுக்கு என்ன? அந்த யுத்தம் தோல்வி. நபி தோழர்கள் தோல்வி அடையலை, வெற்றியோ தோல்வியோ அல்லாஹ் தஆலா எழுதி நடக்குது. ஆனால் உலக பார்வையில் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் அது என்ன? தோல்வி. தோல்வி அடைஞ்சு வந்த உடனேயே இந்த இடையில ஒதுங்கி வந்தாங்களே அவங்களுக்கு அது ப்ளஸ் ஆகிட்டு, அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு? ப்ளஸ்ஸாக போயிட்டு. உதாரணமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் போகிற நேரத்தில் ஒருத்தர் தடுக்கிறார், அவங்களே நீங்கள் போகாதீங்க இப்போ சரி வராதுன்னு சொல்லி. போனவர் ஏதோ ஆபத்தில் நடந்துட்டுன்னு வைங்களே, நான் எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுதான் நாங்கள் போகலேன்றுவாங்க, தெரிஞ்சுதான் நம்ம போகலேன்றுவாங்க. ஆனால் நீங்கள் போனது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த ஏற்கனவே நல்ல விஷயத்துக்கு போய் நீங்கள் பாதிப்பும் அடைஞ்சு வார நேரத்தில் அது என்ன செய்யும்? அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக, அந்த பேசுகிற நபருக்கு ப்ளஸ்ஸாக அமையும். இது மாதிரி அமைஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டாங்க, நாங்கள் வந்த மாதிரி அவர்களும் வந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கொல்லப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உறவுக்கார ஹம்ஸா ரலியல்லாஹு உட்பட பலர், முஸ்அப் பின் உமைர், பல நபித்தோடு கொல்லப்பட்ட யுத்தம். எங்களோடு இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க முனாஃபிக்குகள். ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் தான் அதை பேசுகிறாங்கன்றது தெரியுது, பதில் சொல்லிக்கல. அல்லாஹு தஆலா ஒரு பதில் சொன்னான், நபியே சொல்லுங்கள், அப்படி என்றால் ஃபத்ரஉல் மௌத், மரணத்தை உங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் மௌத்தாகாமல் இருங்க அப்படின்னு நல்லா வசனம் இறக்கினான். இந்த சின்ன ஒரு பதில் தான் இது. நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னு சொன்னால் உண்மையான ஒரு முஃமின் கதிரை புரிந்த ஒருத்தனுக்கு அது அவசரமாக விளங்கும். அல்லாஹு தஆலா இதில் என்ன சொல்ல வருகிறான் அப்படி என்று சொன்னால், இப்போ இவர்கள் உஹது யுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே பயந்து ஓடினது தான். உண்மையிலேயே பயந்து ஓடின இந்த குரூப்போட போகிறோமே, அவன் 3000-4000 பேர் வந்திக்கிறாங்களே, நம்ம போயிடுவோம்ன்றது தான் நோக்கம். ஆனால் அது சான்ஸாக சூழல் அமைஞ்சிட்டு, நல்லவர்களுக்கு எதிரான சூழல் என்ன செஞ்சுட்டு? அமைஞ்சிட்டு. அப்போ அதை அல்லாஹ் தஆலா எதில் நீங்கள் தாங்கணுமென்றான்னா கதிரில் போட்டு என்ன செய்யுங்க? தாங்குங்கன்றான். அது எப்படி சொல்கிறான்னா இவர்களுடைய வார்த்தைக்கு, அப்படி என்றால் நீங்கள் மௌத்தை தடுத்து கொள்ளுங்கள் அப்படி என்றான். ஏனென்றால் நீங்கள் எங்களோடு இருந்திருக்க மௌத்தாய்க்க மாட்டீங்கன்றது மூலம் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. என்ன மெசேஜ்? நாங்கள் அங்கே மௌத்து வரும்னு தெரிஞ்சு தான் அங்கே நம்ம போகாமல் இருந்தோம், மௌத்து வரும்னு தெரிஞ்சு தான் போகாமல் இருந்தோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்களுக்கு மௌத்து எங்கே வரும்னு தெரியுது. யாருக்கு? இந்த 300 பேருக்கும் மௌத்து எங்கே வரும்னு தெரியுது. அல்லாஹ்வுடைய ஆன்சர் என்னன்னா, நீங்கள் மௌத்தை தடுத்துக்கங்க, உங்களுக்கு தான் தெரியுது எங்கே வருதுன்னு, உங்களுக்கு எங்கே மௌத்து வரும்னு தெரியும், மௌத்தை நீங்கள் உங்களை விட்டு முடிஞ்சால் என்ன செய்யுங்க? தடுத்துக்கங்கன்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு இடத்துல மரணம் இருக்கிறது தெரியும், மரணம் இருக்குமாண்டா முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல அதாவது இவங்க என்ன தெரியாமல் போகும்? இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மறைச்சிருவான். இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயங்களை அல்லாஹ் தஆலா மறைச்சிருவான். நம்ம பார்க்குறோம், அது இயல்பாகவே பார்க்குறோம். எல்லாம் ரெடியாகி முடிஞ்சு வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு இங்கிருந்து போகிறாங்க, ஏர்போர்ட்டில் மரணம், வீட்டுக்கு போய் இறங்கினோடனே மரணம், வீட்டை பார்க்க முந்தி மரணம். நடக்குதா இல்லையா? நான் போனால் மரணம் தெரிஞ்சால் யாராவது போவாங்களா?
போக மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், முடிஞ்சா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க, தடுத்துக்கங்கன்னு சொல்றான். அது நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால சொல்றான், அந்த நேரத்தில் தான் சொல்றான், நீங்கள் கோட்டை கொத்தளங்களுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் உங்களுடைய படுக்கைகளை வந்து மரணம் என்ன செஞ்சிருக்கும், அடைஞ்சிருக்கும். உங்களை அந்த இடத்துல இந்த மரணம் என்ன செய்திருக்கும், எழுப்பி இருக்கும். நீங்க மௌத்தாக கூடாது அல்லாஹ் எழுதிட்டான். நீங்க மரணிக்க கூடாதுன்னு எழுதினதுனால அந்த மக்கள்லேருந்து உங்களை பிரிச்சு எடுத்தான்ல. நீ மௌத்தாக கூடாது, நீங்களவா, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாது, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாதுன்றதை பிரிச்சதை அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சாங்க, பேசினார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் கதா கதிரில் எங்களுக்கு வர வேண்டிய பிரதானமான நம்பிக்கை. அதனால நம்ம எப்பயும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், சோதனைகள் பிரச்சனைகள் என்று வார நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அங்கலாய்க்கிறது தான். அங்கலாய்க்கிறது, பழிய மற்றவண்ட தலையில் போடுறது, இவன் தான் காரணம் நினைக்கிறது, எதையாவது அதாவது நல்லவர்கள் மேலே கடிஞ்சிக்கிறது, உறவுக்காரர்கள் மேலே பாயிறது, தராதவனை திட்டுறது, இதுதான் நம்மளோட விஷயம். அரசாங்கத்தை கவிழ்த்துறது, இது நமக்குள்ள முழுமையான சிந்தனைகளை என்னன்னு சொன்னால், நமக்கு வார கஷ்டத்தில் மற்றவர்களை பற்றி பேசுவதும் விமர்சனங்கள் செய்வதும் அவன் தான் காரணம் என்று. ஆனால் இவர் எதுக்கும் காரணம் இல்லை. யாரு? இவரால் எவருக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் இவருக்கு தான் எல்லாராலும் என்ன கஷ்டம் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்வது, ஏற்படுத்திக் கொள்ள. அதன் மூலம் என்னத்தை தீர்த்துக்கிறாங்க தெரியுமா, மனசுல வார அந்த வெஞ்சம் கவலை அந்த வேதனைகளை தீர்த்துக்கிறாங்க. இதான் நடக்குது. ஆனால் நாங்க என்ன சொல்லணும் இஸ்லாம் சொல்லுதுன்னா, கலா கதிரில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன சொல்லணும், கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் இதை நிர்ணயிச்சிருக்கிறான், அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். அதான் நடந்தது, அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். இது ஃபர்ஸ்ட். கலா கதர் என்றது ஃபர்ஸ்டான விஷயம். நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் கலா கதரோட ரிலேட்டட் ஆகும், ஆனால் டைரக்ட் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமாக நீங்கள் இதோட விட்டுறாம கலா கதரை பற்றி கொஞ்சம் படிங்க, அப்படி அக்கீதாவை பற்றி படிங்க. முதல் விஷயம் கலா கதர் என்றா என்ன, அப்படியே அக்கீதாவை பற்றி படிங்க. அதுக்கு பின்னால் கலா கதருடைய அந்த பாதிப்பு எஃபெக்ட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முதலாவது அம்சம்.